ஹாய் ஹலோ வணக்கம். மகளிர் உரிமை தொகைக்கு ஆபத்து, இனி ரேஷன் கடையும் செயல்படாது. திருமாவளவன் பரபரப்பு பேச்சு. மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் முதற்கட்டமாக ஏப்ரல் 19 நடக்கிறது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீதிக்கு வீதி சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் விசிக தலைவர் திருமாவளவன் களமிறங்கினார். பானை சின்னத்தில் திருமாவளவன் போட்டியிடுகிறார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக தலைவர் திருமாவளவனை இன்று சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட குமாராட்சியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களின் உரிமைகள் பறிபோகும், மகளிர் உரிமை தொகைக்கு ஆபத்து ஏற்படும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஆபத்து, இடஒதுக்கீடுகள் நிறுத்தப்படும் என, ரேஷன் கடைகள் இயங்காது எனவும் திருமாவளவன் பேசியுள்ளார். இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.